ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஜென்செக்டர் மனிதத்தோட கடவுள் படத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். மனிதத்தோட கடைசிக்கு வந்து அவைப்பாடு லவ் ஸ்டோரியில் வந்து மௌனராகத்துக்கு அடுத்தது இடைப்பற்றி இருக்காது. அதுக்கப்புறம் அவைப்பாடு நல்லா பண்ணியிருக்காரு. ராவன் வந்து அப்புறப்பாடு ஆயிடுச்சு. ஆயுதத்துக்கு சுமாராக தான் போயிருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டால் வந்து விமர்சன வகைய பாராட்டை பெற்றாலும் கவர்மெண்ட் ரீதியாக டிசி சென்டரெல்லாம் சரியாக போகல. அதான் இந்த படம் அது ரொம்ப முக்கியமான படம். கடவுள் படம் வந்து ஏஆர்க்கும் மனிதத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டு படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல காதலியர் ஒரு மோசமான காலம், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சவால்கள், அவங்க வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க, சவால் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கதை. இது என்னன்னா திரைக்கதையா காதலியாருடைய வளர்ச்சி பயணம் தாவாவுடைய பொண்ணு இவங்க வந்து லவ் பண்றாங்க. இந்த லவ் என்ன தப்பு இருக்கா, இவங்க வந்து என்ன இதுதான் கதை. இதுல வந்து புதுமுகம் வந்து ஹீரோ வந்து கார்த்திகோட பையன் கௌதம் கார்த்திக், அவர் வந்து ஹீரோ. அவர் வந்து அவருக்கு புதுமுகம் என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. பிரமாதம் சொல்ல முடியாது, மோசம் சொல்ல முடியாது, ஓகே அந்த அளவில் இருக்கு. பொண்ணு ஹீரோயின் வந்து துளசி, இவங்க வந்து ராதா அழகு வழியை பற்றி நடித்த ராதாவுடைய பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து அது அக்கா கார்த்திகை அளவுக்கு பெருசாக எதுவும் சொல்ல முடியாத இவங்க வந்து ஓரளவுக்கு பார்க்க அளவுக்கு இருக்காங்க. கார்த்திகை அளவு வந்து புருவம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை சொல்கிறது. ஒரு கம்பேரிட்டிவ் தான் சொன்னேன். பொதுவாக வந்து நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்காவோட தங்கச்சி தான் அழகாக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணாலும் கார்த்திகாவோட துளசி வந்து அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி அப்படின்னு சொல்லுது. இந்த படத்தில் அவங்க வந்து மனவளர்ச்சி குஞ்சிய பார்த்துட்டு வராங்க. மனவளர்ச்சி மட்டுமே நன்றி, மற்றவங்க ஜாஸ்தியாக இருக்கு. இவங்களுக்கு வந்து லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ வந்து படத்தில் ஒளிப்பணி வந்து ராஜீவ் மேன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபோட்டோகிராஃபி. படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து ராஜீவ் மேனுடைய ஃபோட்டோகிராஃபி தான். அடுத்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து வேலை கிருஷ்ணன் ஆல்ரெடி வந்து ஹிட் ஆயிடுச்சு. படத்தையும் பார்க்குறது சித்திரை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. 3 பாட்டு சேரும் படத்தில். 5 பாட்டு இருக்கு, 3 பாட்டு சேருங்க. இதில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் அரவிந்த் சாமியும் அந்த சவால் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சாமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் இன்டர்வியூ வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து நிஜ வாழ்க்கையில் அந்த வயசுல வந்து ரொம்ப வயசானதாக இருந்தாலும் இது ஆள் கம்மி பழைய பம்பாய் படத்தில் நான் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆள் வந்துருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து இதில் வந்து வில்லன் மாதிரி ஒரு தாரா கேரக்டர் பண்ணியிருக்காரு. கைத்தோ கேரக்டர் மாதிரி கொஞ்சம் மனைவி கொலை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக வருது. ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வல்காரிட்டி இல்லாமல் நீட்டாக படம் அதை வந்து படமாக்கியிருக்காங்க. அர்ஜுனும் அரவிந்த் சாமியும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில். ஹீரோயின் வர சீன் வர இவங்க வந்து ஆசிரியர் பண்ண சீன் தான் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயின் துளசி வந்து படம் போட்டு இன்டர்வல் வரைக்கும் மொத்தமே 13 நிமிஷம் வராங்க. இவங்க தான் ஃபுல்லாக வராங்க. பாடல் காட்சிகளில் வந்து ஒளிப்பதிவாரும் இசையும் ரொம்ப கைவிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருக்கு. இதை வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு. இது மைனஸ் பாயிண்ட் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கேட்கணும்னா டேரக்டர் இது நிஜமானே வந்து நீங்கள் வந்து அழைப்பாயிட்டு இருக்கிறது நீங்கள் தான் படைத்திருக்கிறோம் இல்லை வேற யாராவது இருக்கலாம்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் டைரக்ஷன் பற்றிய படத்தில் கிடையாது. படம் பார்க்கறவங்க ஆர்வம்னு கரெக்டாக இருக்காங்க. படம் முதல் 4 சுமாராக ஓட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. சீன்ஸு ரொம்ப ஒர்த்து. அப்புறம் வந்து ரைட்டர் தான் இதில் வந்து ஜெயமோகன் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸு அர்த்தம் இருந்திருக்காரு. இவருக்கு வந்து பொதுவாக மனிதத்தன் படத்தில் வந்து டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் ஏன் ஆமாம் அப்படியா இப்படி தான் டைலாக் இருக்கு. இது வந்து விஷ்ணு படம் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக டைலாக் வந்துட்டே இருக்கு. அதாவது வசனாச்சார் வந்து வசனம் பேசும்போது சார் ஒரு படத்துக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து 10 லட்சம் ரூபா அவ்வளோதான் அப்படி பேசுவாங்க. இது காங்கிரஸ் மாதிரி இந்த பில்டிங் காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா, டெய்லி கூலி அந்த மாதிரி ஒரு பேஜுக்கு இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருவாங்க போல. அதாவது பக்கமாக வசனம் இருக்காரு. படத்தில் தான் அவளும் பேசிட்டே இருக்காங்க. இவங்களும் இந்த சர்டிஃபிகேஷன் பிரிச்சுக்கலாம் ஆரம்பிச்சுலாம். அதனால் வந்து இதில் வந்து வசனம் வந்து மனிதன் படத்தில் எப்பவுமே வசனம் ரொம்ப ஃபிக்ஸாக இருக்கும். இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வசனம் எல்லாம் ரொம்ப அதிகமான ஒன்றுமே இல்லை. மொத்தமே வந்து ஒரு 20 டைலாக் நல்லா இருக்கு கேட்குற அளவுக்கு.
டைலாக்லாம் பெருசாக மனசை கலந்துறது இல்லை. இதில் வந்து கிராமத்துன்னு பார்த்தீங்கன்னா துளசி வந்து ரொம்ப பாடியாக இருக்காங்க. அழகுல வந்து ராக ரொம்ப லீனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 20 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாடி எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ துளசி வந்து முதல் படத்துலேயே இருக்கு. இவங்களுக்கு வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா துளசி வந்து தமிழில் தரக்கூடிய ஒரு முகபாவனை கிடையாது. ஏன்னா தமிழ் வந்து முகம் வந்து அப்பாவித்தமாக இருக்கணும், ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கணும் முகம். ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா நல்லா குத்து மாதிரி அம்சிகா மக்களாவே பாடி வரும். இவங்க ஃபுல்லாக ஒரே மாதிரி கால்பாய் போடுற மாதிரி ஃபுல்லாக ஒரே மாதிரியாக இருக்கு. அதனால வந்து இவங்க வந்து ஒரு பெரிய விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் சின்ன இன்னொரு வர பார்த்தோம்னா எப்படி இருக்கான்னு நான் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆனந்த விடலில் வந்து ஒரு 40 மார்க் கொடுப்பாங்க இருவாங்க. முறைப்படி இந்த படத்துக்கு 37 மார்க் தான் கொடுக்கணும். ஆனால் வந்து ஆனந்த விடல் வந்து டாப் சேனல் கொடுத்துருக்காங்க. மனித சந்திப்பு சந்தர்ப்பத்துக்குலாம் வந்து எப்பவுமே வந்து ஓரளவு கௌரவமாக வாங்கியிருக்காங்க. அதனால் 40 மார்க் இருவாங்கலாம். சுமருக்கு வந்து ரேட்டிங் வந்து சுமார் அப்படின்னு கொடுக்கலாம். என்னுடைய ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.5/5. இது வந்து ஈரோட்டில் வந்து ஆனந்த தேட்டர் பார்த்தேன். மனிதத்தம் படம் முதல் முறையாக வந்து ஈரோட்டில் 4 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு வாரம் தான் ஒழுங்கு அறிவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் 3 சென்டர் ரசிகர்களையும் திருப்தி கொடுத்தது வந்து படத்தில் வந்து எதுவுமே கிடையாது. படம் வந்து மொத்தம் வந்து 2.25 மணி நேரம் ஓடும். 2.25 மணி நேரத்தில் நாம் ரசிக்கிற மாதிரி காட்சியில் வந்து மொத்தமே ஒரு 20 நிமிஷம் வரும். கடல் சார்ந்த படம் இருக்கிறதுனால அந்த கடற்கரை காட்சியாக நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் வந்து படம் எதுக்காக கடவுள் கைத்தில் வச்சாங்க, அந்த பீக்கான் பார்த்து எதுக்காக இந்த படத்தில் வந்து கிறிஸ்டின் சம்பந்தமான காட்சிகள் இருக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது என்ன நஷ்டம் டைரக்டர் தமிழ் எப்படி விசுரூபத்தை வந்து முஸ்லீமை எதிர்த்து ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்தாரு ஃபேமஸ் ஆகிட்டு அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி கிறிஸ்டின் வந்து நான் காட்டி அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது சீன் வச்சோம்னா அதனால பிரச்சனையாகி ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கும், நெகட்டிவ் ஆளுநர் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் நம்மளால யாருமே அதை கண்டுக்கல. அதனால வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மேலும் இந்த படத்தில் வந்து ஒரு இந்துக்கள் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும் மத சம்பந்தமான காட்சிகள்லாம் வந்து படம் எடுக்கும்போது டைரக்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சர்ச்சில் வந்து நிறைய சீன் வருது. அது வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒன் பாத்ரூம் போகிற மாதிரி அது படத்தில் திரைகளில் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஒரு காட்சியில் கூட நாளைக்கு ஒரு கிறிஸ்டின் வந்து என்னங்க எங்கள் சர்ச்சில் வந்து இந்த பையன் இப்படி பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு பண்ணலாமா, இது வந்து படம் போடுறது என்னாங்க, இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டோம். அதனால இது வரையும் டைரக்டர் எல்லாம் ஒரு மத சம்பந்தமான காட்சிகள் வைக்கும்போது எந்த பிரச்சனை வரும், எதுக்காக வந்து இந்த சீன் ரொம்ப முக்கியமா இந்த காட்சி வச்சதே ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்சியே இருக்கணும். இன்னும் இந்த படத்தில் பெரிய ஜாதகம் வந்து படத்தில் தாண்டியே கிடையாது. 2.25 மணி நேரம் ஓடுற படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு அதிக காட்சிகள் கிடையாது. இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சுருக்காங்க, பேசிட்டாங்க, கதா விட்டுருக்காங்க. படத்தில் காமெடி காட்சிகள் கிடையாது. காவல் காட்சிகள் வந்து பெருசாக நம்புற மாதிரி இல்லை. இவங்க 2 பேருக்கு வர காவல் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு நவீன வெட்கம், அந்த முக பாவனைகள் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் மனத்தை உணவு இல்லை. அலைப்பாய்களை பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் வந்து நாங்கள் நேரடியாக பார்க்க மாதிரி இருக்கும். அதை நம்ம லைஃப்பில் நடந்துதான் அப்படியே கலந்து காமிக்காது அப்படின்னு நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே படத்தில் வந்து இந்த ஓடி போகலாமா அப்படிங்கிறதால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஊட்டியில் அந்த தோட்டத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குன்னு போட்டோ மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் இருந்த காட்சியெல்லாம் அந்த விஜய் படத்தில் இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் ரசிக்கிறமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரசிக்கிற மாதிரி காட்சி இல்லாட்டி பரவாயில்ல, ஓன கட்டளிக்கிற காட்சிகள் ரொம்ப அதிகம். மனிதத்தை வந்து 30 வருடத்துக்கு முன்னால் வந்து சீன் சொல்லி வந்திருக்காரு. அவருடைய மெச்சூரிட்டி எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு சீன் சொல்றேன். அதாவது வந்து அரவிந்த் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கா, அது ஒரு பொண்ணு வந்து தப்பா சொல்லுது. இது வந்து 30 வருஷம் சொன்னா அது ஓகே. ஆனால் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெஸ்ட் இருக்கு, சிலிண்டர் டெஸ்ட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, அவன் வந்து ஊர் மக்களாக அறிஞ்சது, அவரை வந்து ஜெயிலு 7 வருஷம் தள்ளுவது இதெல்லாம் கொஞ்சமான நம்ம மாதிரியே கிடையாது. அரவிந்த் அர்ஜுனுக்கான வந்து காட்சிகள்லாம் வந்து அபிநயத்தை காட்சி சொல்ற மாதிரி